பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலைநிதிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தனுஷ் சாருடைய ஃபிலிமோகிராஃபியில் நம்மளோட எல்லாருடைய ஃபேவரட் ஃபிலிமாக கண்டிப்பாக ராஞ்சனா இருக்குன்னே சொல்லலாம். தமிழில் வெளிவந்த அம்பிகாவதி திரைப்படம் இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் உன்னால்ன்ற பாட்டாக இருக்கட்டும் இல்லை கலாரசிகான்ற பாடல் எல்லாமே இப்பயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த அம்பிகாவதி திரைப்படம் ஒரு காசி பேக்ட்ராப்பில் நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படம் காதலியும் பேசியிருக்கும், அரசியலையும் பேசியிருக்கும். ஒரு நடிகராக தனுஷ் அவர்கள் அந்த படத்துக்கு எப்படி உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சாரும் அவங்களுடைய வேலையை கச்சிதமாக செஞ்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் எல் ராய் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் அம்பிகாவதி திரைப்படம் எடுத்திருந்தேன்னா வேற மாதிரி எடுத்திருந்திருப்பேன். ஏன்னா அப்போ இருந்த ஜென்ரேஷன் வேற, இப்போ இருக்கிற காலகட்டம் வேற. ஒரு கிரியேட்டராக காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அம்பிகாவதி 2 தெரா இஸ்கே மெயின் அப்படின்ற பேர் எடுக்கப்படுறதுக்கான காரணம் இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் படம் எடுக்கணும்னு அந்த நேர்காணல் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அவங்க சொல்லாமல் இன்னொரு தகவலை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஞ்சனா இந்த அம்பிகாவதி திரைப்படம் ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் பிடிக்காது, கிட்டத்தட்ட எல்லா தலைமுறைக்கும் பிடிச்ச படமாக தான் இருக்கும்னு கூடுதலாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் கனெக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏஆர் ரஹ்மான் சாருடைய RR உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. தெரா இஸ் மெயின் அந்த படத்துக்காக, அதாவது அம்பிகாவதி 2க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.